ஹலோ லலி வீவர்ஸ். ஆக்சுவலி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு ரீசனே வந்து என்னுடைய பொட்டிக்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணினது. அதுவும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்து நானே வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு சஷ்டி விரதம் வந்துச்சு இல்லையா, அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி தான் ஷாப்புக்கும் வந்தேன். நான் ஆக்சுவலாக இந்த தீபாவளிலாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் வந்து ஷேர் பண்ணுறது வந்து ஒரு அவேர்னஸை கூட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் போடுறேன். என்ன அப்படின்னீங்கன்னா, ரீசன்ட் டேஸாக நம்ம ஆக்டர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் இல்லைங்களா. ஸோ கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் சில சஜஷன்ஸ், என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸ் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை யாரையும் சப்போர்ட் பண்ணியோ யாருக்கு அகெயின்ஸ்டாகவும் நான் இதை பேசலை. என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அது எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ் மாதிரி நமக்கு தோணின ஒரு ஐடியாவை நம்ம சொல்லலாம், நமக்கு தோணின ஒரு பாயிண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. நான் வந்து அதை பற்றி பேசவே முடியல. ஏன்னா அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே கேட்டாலும் சரி, பார்த்தாலுமே சரி, நமக்கு நெஞ்சே பதறுது. அதனால் நான் அதை வந்து அதிகமாக அதில் கான்சன்ட்ரேஷனே நான் பண்ணலை. பட் இந்த லாஸ்ட் 2 டேஸாக விஜய் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷனாக ஏதோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி அவர் இடத்துக்கு கூப்பிட்ருக்கும்போது, அப்போ எனக்குமே வந்து இந்த பப்ளிக்கில் சில பேர் வந்து நினைக்கிற மாதிரி தான், ஏன் இவரோட இடத்துக்கு இவர் கூப்பிட்றாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாதாரண ஒரு இறந்த விஷயம், ஒருத்தர் இறந்துருந்தாவே அவங்க வீட்டுக்கு நேராக போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு என்னமோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். ஆனால் இவர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அது ரொம்ப தப்பு தானே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம யோசிக்கிற போது அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிப்போம். இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து யாருக்குமே சப்போர்ட்டும் கிடையாது, யாருக்கும் அகைன்ஸ்ட்டும் கிடையாது. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆக்டரை வந்து ஆக்டராக பார்க்காம அவரை வந்து ஒரு செலிப்ரிட்டியாக நம்ம தூக்கி கொண்டாடிக்கிட்டு, அண்டு வந்து அவர் எங்கே போனாலுமே கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சுமே கரூரில் அவர் போயிருக்கிறாரு. ஆனால் 1008 குற்றச்சாட்டுகள் கவர்மெண்ட் மேலேயும் சொல்கிறோம், ஆக்டர் விஜய் மேலேயுமே சொல்கிறோம். ஆனால் நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி நம்ம தான் பேசிகிட்டு இருக்கிறோம். பட் இதில் வந்து யார் மேலேயும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாலும் தப்புன்றீங்க, கொடுக்கலனாலும் ஏன் கொடுக்கலன்னு கேட்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாலும் தப்பு, அவர் ஏன் இருக்கலைன்னு கேட்குறோம். ஸோ நமக்கு என்னென்னலாம் தோணுதோ நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஹியூமன் நம்ம கேட்க தான் செய்வோம். பட் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் இருக்கிற இடத்துல நம்ம போய் அவரை வந்து எட்டிக்கிட்டு எங்கேயோ எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் அவரை நின்று பார்க்குறதுல என்ன பிரயோஜனம்? அது ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. அவங்கள வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆஸ் அ ஹியூமன், என்ன சொல்கிறது, ரசிகர்கள் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி யாருக்கு லாஸு? அவருக்குமே அது பெரிய ஒரு பெயின் தானே. அதெல்லாம் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அரசியலில் வரும்போது எவ்வளோ பெரிய வழியை சுமந்துக்கிட்டு அவர் வராரு. ஸோ இது எல்லாமே யாரால் வருது? பப்ளிக்காகிய நம்ம தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு வேற வந்து அவர் கொடுத்த ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டையும் வந்து திருப்பி அனுப்பிட்டதா நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து என்னுடைய பாயிண்ட்டை நான் வந்து வைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் எல்லா ஃபேமிலியுமே கூப்பிட்ருக்கிறாரு. எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டு அவருக்கு வந்து போனவங்க சொல்கிறதுல காலில் விழுந்து அழுது கதறி அவர் வந்து அவருடைய மன்னிப்பத்தை கேட்டிருக்கிறாரு. அதில் ஒரு பொண்ணு கொடுத்த அமௌண்ட்டை வேண்டான்னு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டதாகவும் நியூஸில் பார்த்தோம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் வந்து அங்கே ஏன் போகலை அப்படின்றத நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்ம யோசிக்கணும். அவருக்கு பர்சனலாகவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கங்காட்டி தானே அவர் அங்கே போக முடியல. அகெயின் அவர் அங்கே போயிருந்தாலும் திரும்பி கூட்டம் கூடாதுன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா மக்கள் எத்தனை தான் நம்ம வந்து எவ்வளோ தான் இழந்தாலுமே நம்ம திரும்பி அந்த தப்பை செய்யாமல் இருக்க போகிறதில்ல. ஒரு ஆக்டர் வரார் அப்படின்னா திருப்பி ஓடுவோம். அது அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் கூட இருந்திருக்கலாம். கவர்மெண்ட்டு வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா திருப்பி இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்றது ஒரு ப்ரிகாஷனாகவும் இருந்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நடக்கலாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு அந்த அமௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அது ஒரு உயிரை இழந்துட்டு அந்த அம்மா இருக்கிறது யாராலையுமே வந்துட்டு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாத இழப்பு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அமௌண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்துட்டு அது ஏதாவது உதவி இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது போனவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன, அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அவரே ரொம்ப உடஞ்சி போய் அழுகிறாரு, காலில் விழுகிறாரு அப்படின்றாங்க.
ஆமாங்க, அவருமே ஒரு ஹியூமன் தானே. என்னதான் நடிகராக இருந்தாலும் இத்தனை ஒரு உயிரை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எத்தனை பேர்த்த பழி வாங்கியிருக்குது. அது அவருக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கோம். அவரும் தானே நல்லா தானே செய்வார். அதுக்கு எல்லாம் காரணம் பப்ளிக்காக நம்ம தான். அவர் மேலே குறை சொல்லிக்கிட்டோ கவர்மெண்ட் மேலே குறை சொல்லிக்கிட்டோ இருக்காமல் நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் ஆயுதம் என்னன்னா நம்ம தான் ஓட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதை வந்து அறிவுபூர்வமாக யோசித்து நடிகைகள் வராங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நம்ம போய் நம்மளுடைய உயிர்களை கொடுத்து தியாகம் பண்ணி இதில் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. யாருக்கு வேதனையும் வலியும் எந்த வீட்டில் வந்து உயிர் இழப்பு இருந்துச்சோ அவங்களுக்கு தானே ரொம்ப வலியும் வேதனையும் இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பை இன் ஃப்யூச்சரில் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுவும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கரூர் இதுக்கு போகிறதா ஒரு பிளான் பண்ண உடனே மீடியா எல்லாமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பசங்களையாக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்க பொண்ணு குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, அவர் வர்றாரு, நீங்கள் உங்களுடைய ஏரியாவுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பீங்களா, இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்னங்க பதில் சொல்லணும்? எங்களுக்கு இது இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதை சரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு எங்களுக்கு விஜய் வந்தால் போதும், விஜயை பார்த்தா போதும், எங்களுக்கு வந்து அவர் வந்துட்டாவே எங்களுக்கு எல்லாம் நடந்த மாதிரி, என்னங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான பதில் இது? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்படி இருந்தோம்னா நம்ம நாடு எங்கே போய் நிற்கும்? உங்களைய வந்து பெற்று வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து அதில் இறந்ததெல்லாம் பாருங்கள், பாவம். அதை ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்டால் அவ்வளோ வேதனையாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பழி கொடுக்கறது எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் பெற்றவங்களுக்கு. அதுவும் இன்னொருத்தர் சொல்கிறாரு பாருங்கள், என்னுடைய ஸ்பெஷல் சைல்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இழந்துட்டேங்க, என்னுடைய அப்பா அம்மாவை இழந்துட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணையும் மனைவியும் இந்த கூட்டத்தில் நான் பறி கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லும்போது மனுஷனுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேதனை வரப்போகுது லைஃப்பில்? இதை கேட்டுட்டு விஜய் வந்து அழுகிறாரு, கதறாரு அப்படின்னா அவர் மனுஷன் தானே. அவர் இதை செய்யலைன்னா அவர் வந்து மனுஷனே கிடையாது. ஸோ இது எதனால் வருது? அவருக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் இப்படி முட்டாள்தனமான கூட்டம் வரும், இப்படி போய் அவங்க விழுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சால் வராரு. அவரை குறை சொல்லிக்கிட்டோ கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டோ இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற குறையை நம்ம ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தாங்க நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது, யாருக்குமே அகெயின்ஸ்ட்டும் கிடையாது. எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.